அது வந்து விஜய் சங்கர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், உங்களுக்கு தெரியும். நான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இந்த இன்னிங்ஸை மறந்துடணும்னு தான் ட்ரை பண்ணுவார் அவர். ஓகே. ஒய் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோலயே அவர் வந்து என்ன ஆயிடுத்து, ஓகே. எல்பிடபிள்யூ அவுட்டு. ம். அவங்க டிஆர்எஸ் கேட்காம விட்டாங்க. ம். ஓகே, அது ஒன்று. அப்புறம் கிட்டத்தட்ட 3-4 கேட்ச் போச்சு. எஸ். அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் இப்படி தலையாட்டி இருந்தார். அவருக்கு வந்து இந்த டைமிங் ஆல் பால், ம். அதாவது புல் ஷாட் அடிக்கிறாரு, பேட் டாப் எட்ஜில் பட்டு ஆஃப் சைடில் போகுது. ம். அப்புறம் லெக் சைடில் இப்படி கிளான்ஸ் பண்றது, பாயிண்ட்ல போகுது. ம். அப்புறம் ஆஃப் சைடில் அடிச்சா லெக் சைடில் போகுது. அது மாதிரி ஒரு எராட்டிக் இன்னிங்ஸ் அது. அது ம். நாட் அட் ஆல் கன்வின்சிங். அண்ட் அது விஜய் சங்கரே ஃபீல் பண்ணார், நல்லா தெரியுது. ம். அப்போ ஒவ்வொரு டைம் அந்த பேட் ஷாட் அடிச்சு தலையாட்டிருந்தார் இப்படி. ம். பட் அவர் ஒன் திங் யூ மஸ்ட் லைக் என்னன்னாக்க, உயிரை கொடுத்தார் டீமுக்காக. எஸ். அதாவது எப்படின்னாக்க, கடைசி வரைக்கும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட் பண்ணி, நம்ம அந்த சில பேர் வந்து மட்டமான கேட்ச்லாம் விட்டாங்க, அந்த மாதிரினாக்க அப்படியே டிஜெக்ட் ஆடுவாங்க, தலை தொங்கி போடும். இவர் அப்படி இல்லாமல் நல்லா விளையாட ட்ரை பண்ணார் கடைசியில். எனக்கு என்ன புரியலனாக்க, தோனி வந்தார், தோனியும் விஜய் சங்கரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ம். பட் என்னன்னா, ரன் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ம். ரெண்டு பேருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. ம். அண்ட் அப்படியே சிங்கிள்ஸ் தான் எடுத்தாங்க, யாருமே பிக் ஷாட் போல. யா. தோனி வந்து பிக் ஷாட் போகணும், ஏன்னா அவரால் சிங்கிள்ஸ் ஓட முடியலன்னு தானே கம்ப்ளைண்ட்டு. ம். அதனால தான் முன்னாடி வராம கடைசி தான் வராரு. அந்த சமயத்தில் அவர் எதுக்கு சிங்கிள்ஸ் ஓடிட்டு இருக்காரு தெரியல. ம். அவர் வந்து 24 runs in 24 balls அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தார். யா. இன்ஸ்டெட் அவர் வந்து பிக் ஷாட்டுக்கு போயிட்டு, ஏன்னா பின்னாடி அஸ்வின் இருக்கா. எப்படி இருந்தாலும் மேட்ச் வந்து நீங்க 20 overs அந்த ஸ்கோர் 183 அடிக்கலனாக்கா யூ லூஸ் த மேட்ச், ம். ரைட்? ம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படி கிட்டக்க போனாக்க நெட் ரன் ரேட் தான் இம்ப்ரூவ் ஆகும். ம். ஓகே.